எதில் வேணுமானாலும் மிச்சம் பிடிக்கலாம், என்ன வேணாலும் மிச்சம் பிடிக்கலாம். அந்த கதவு ஜன்னலை மட்டும் மிச்சம் பிடிக்க வலிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடே எல்லாம் போன்றதான் சொல்லலாம். ஏன்னா ஒரு கதவு ஜன்னலுக்கு அறுக்கிறதோ எதாக இருந்தாலும் நேற்று வந்த மரத்தை இன்றைக்கு வெட்டி நாளைக்கு கதவை கொண்டு போட்டிங்கன்னா சரியாக 1 வருஷத்துலேயோ 6 மாதத்துலேயோ அந்த கதவாக இருக்காது. எமௌண்ட்டை குறைச்சி செய்கிறதுக்காக என்ன செய்கிறது, பச்சை மரப்பலையை கொண்டு டக்கு அதாவது 1 நாள் 3 நாள் செய்கிற வேலையை இந்த பச்சை மரம், அதாவது காஞ்ச மரத்தில் 3 நாள் செய்கிற வேலையை இந்த பச்சை மரத்தில் ஒரே நாளில் செய்திடலாம். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்னத்தை பற்றி காய்க்க போகிறேன்னு சொன்னால் கதவு ஜன்னல். அதாவது இந்த கதவு ஜன்னல் பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அதாவது கதவு ஜன்னல்னால் என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, அதில் என்னென்ன வகையான பிழைகள் வருது, அந்த பிழைகளை நாங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அது ஏன் பிழைகள் வருது, பிழைகள் வர்றதுக்கான காரணம் என்ன, அது எவ்வளோ தான் செய்தாலும் நிறைய பேர் இன்னும் கஷ்டப்படுறாங்க. நாங்கள் எவ்வளோ தான் வாங்குகிறோம், அதாவது இன்னும் இப்போ புதுசாக வீடு கட்டுற கிளைண்ட்டுக்கு இதை பற்றியான ஐடியாஸ் இருக்காது. பட் அதே இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டரோ அப்படி கன்சல்டன்ட் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் ஒரு நிறைய பிரச்சனை, இன்னும் நிறைய பேருக்கு இது சம்மந்தமான ஐடியாஸ் தெரியலை. அதாவது அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ வாங்குறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஸோ 100க்கு ஒரு 50 விதமான ஆட்களுக்கு இது சம்மந்தமான அறிவு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸில், அதாவது நான் பார்த்த மட்டில் இது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ், அது இது சம்மந்தமான தெரிஞ்சாக்கள் வந்து கிட்டத்தட்ட 50 விதம் தான் சொல்லுவோம். 50 விதம்னு சொல்லலை, அது கிட்டத்தட்ட ஒரு 30 விதமான ஆட்களுக்கு தான் இது சம்மந்தமான எல்லா ஐடியாவும் இருக்குன்னு சொல்லுவோம் இந்த ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று வரும். அப்படின்ற கதவு ஜன்னல் எப்படி இருக்கும், அதை நாங்கள் எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணலாம், அதில் என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த கதவு ஜன்னலை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய வகையான மரங்கள் இருக்குது. ஆனால் கூடுதலாக ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண போகிற ஒரு 4 மரங்களை பற்றி தான் இந்த இடத்துல நான் கதைக்க போகிறேன். அதாவது முதலாவது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எது முதலாவதாக இருக்குன்னு சொன்னால் டீக்ன்றது வந்து கிட்டத்தட்ட சின்ன பிரச்சனைகள் வரும். பட் அது சமாளிக்கலாம், அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட ப்ரைஸும் வந்து இருக்கிற மற்ற மரங்கள்ட இதை விட கொஞ்சம் கூடிய தான் இருக்க போகுது. அடுத்து முதிரை, கிட்டத்தட்ட முதிரையும் டீக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சில பேர் வந்து உங்களுக்கு முதிரை கலரை வந்து விரும்புகிறாங்க, சில பேர் வந்து தேக்கிட கலரை வந்து விரும்பிக்கணும். ஸோ அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் இதுக்கு அடுத்தது வேம்பு மகோகனி. கிட்டத்தட்ட வேம்பும் ஓகே, மகோகனியும் ஓகே. கிட்டத்தட்ட ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேம்பை விட மகோகனியோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% அளவு குறையிறதுக்கான சான்சஸ் வந்து இப்போ இந்த ஸ்ரீலங்கன் மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 பற்றியும் தான் வந்து நான் கதைக்க போகிறேன். இந்த 4 வந்து எந்தெந்த இடங்களுக்கு, அதாவது அகிலங்கை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு எந்த இது சரியாக வரும், கொழும்புக்கு இது வரும், ஹெட்டன், கண்டி, ஸோ இதுகளுக்கு வந்து எந்தெந்த மரங்களை போடுறது வந்து ஓகே இருக்குன்றதை பற்றியும் இதில் என்னென்ன வகையான டிஃபெக்ட்ஸ் வரும்ன்றதை பற்றியும் தான் இந்த வீடியோ வந்து கதைக்க போகிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இதில் வந்து என்னென்ன வகையான பிழைகள் வந்து வருது அப்படின்றது தான் இப்போ நான் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்னென்ன பிழைகள்னு சொன்னால் முதலாவது வந்து நாங்கள் இந்த ஏதாவது ஒரு கதவு ஜன்னல் செஞ்சு முடித்து கிட்டத்தட்ட 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ 3 மாதத்துலேயே வந்து வர்ற முதலாவது மிகப்பெரிய டிஃபெக்ட் என்னென்னு சொன்னால் கதவு வலை. ஸோ பார்க்கும்போதே இந்த சில வேலை நாங்கள் கதவு ஜன்னலாம் செஞ்சுட்டு வந்து இதில் வச்சா பிறகு நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முதலோ அப்படி இல்லாட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதலோ அந்த கதவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன வளைவை காட்டும். 2வது வெடிப்புகள் வரும், அதுவும் ஒரு பெரிய டிஃபெக்டாக தான் இந்த இடத்துல இருக்க போகுது. 3வது என்னென்னு சொன்னால் அந்த ஜாயிண்டுகள் இருக்குல்ல, அந்த ஜாயின் வந்து தெரியும், அந்த ஜாயின் வந்து சில விளக்க பார்க்கும். என்னத்தான் வெடிப்பாக இருந்தாலும் அந்த சில கதை வந்து நாங்கள் ஒரே பலையில் செய்ய மாட்டோம், ஜாயின் பண்ணி தான் செய்வோம். ஸோ அதில் நிறைய அந்த வெடிப்பு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஏன் வருது, இதை வர்றதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி தான் நான் அந்த சொல்ல போகிறேன். அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த கதவு ஜன்னல் இருக்குல்ல, அந்த கதவு ஜன்னலோட பலைகள் வந்து நாங்கள் அந்த வேலை செய்கிறதுக்கு முதல் கிட்டத்தட்ட மரம், அதாவது மரத்தை நாங்கள் அறுத்து யார்டில் கொண்டு வச்சு அது கிட்டத்தட்ட மினிமம் அதாவது நாங்கள் கார்பெண்டரோட கழிச்சிருக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது யார்டில் உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4 to 6 மாதமாக வந்து அந்த மரம் அப்படியே கிடக்கும், அதை வெட்டக்கூடாது.
வெட்டினாலும் பரவாயில்லை, அந்த வெட்டின பலகை அப்படியே ஒரு இடத்துல இருக்கணும். அதெல்லாம் எடுத்தால் பிறகுதான் கொண்டு வந்து நீங்கள் அந்த வேலைக்கே யூஸ் பண்ணாமல் அதை நீங்கள் வெட்டுறதோ அறுக்கிறதோ எதாக இருந்தாலும் நேற்று வந்த மரத்தை இன்றைக்கு வெட்டி நாளைக்கு கதவை கொண்டு வந்து போட்டிங்கன்னா சரியாக 1 வருஷத்துலேயோ 6 மாதத்துலேயோ அந்த கதவாக இருக்காது. அவரோட விளையாட்டை காட்டத்தான் தொடங்குவார். நீங்கள் 1 மாதம் காய வச்சாலும் என்ன செய்வார்? அவரோட விளையாட்டை காட்டத்தான் செய்வார். ஸோ நான் சொல்கிறேன், அது மேக்ஸிமமாக அதை ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதுன்னு சொன்னால், நீங்கள் எந்த மரமாக இருக்கலாம், தேக்காக இருக்கலாம், மகோனியாக இருக்கலாம், முதிரையாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் வேம்பாக இருக்கலாம், கிட்டத்தட்ட மினிமம் 6 மாதம் காய வச்சு அதில் நீங்கள் வேலை செய்வீங்களா இருந்தால் உங்களோட கதவு வந்து கிட்டத்தட்ட காலமாக வந்து அது வந்து நிலைச்சி நிற்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து கதவை போட்டுருவாங்க. இந்த கதவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால், எல்லாம் வந்து கதவை செய்துட்டு மரம் வந்துடும், அறுத்துருவாங்க, கொண்டு இது வேறும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஏன் அது கார்பெண்டர்ஸோ ஆக்களுக்கு வந்து வேலை செய்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் காஞ்ச பலகையில் செய்கிறத விட அந்த பச்சை மரம் பார்க்க தெரியும். எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ புதுவாக்களுக்கு தெரியாது எது காஞ்ச மரம் எது பச்சை மரம்னு பார்த்த உடனே கண்டுபிடிப்பினா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்கள். ஸோ அதில் நாங்கள் வேலை செய்யும்போது கார்பெண்டர்ஸ் என்ன செய்யணும், கார்பெண்டர்ஸ் நார்மலாக ஒரு நல்ல கார்பெண்டராக இருந்தால் அவருக்கு தெரியும் இது பச்சை மரம் பலகை செஞ்சால் பிரச்சனை வரும், அப்புறம் எங்களுக்கு கிளைண்டோட எங்களுக்கு பிரச்சனை வரும், இல்லாட்டி நாங்கள் கான்ட்ராக்ட் பண்ணாக்கள் எங்களுக்கு அடுத்த வீடு தர மாட்டாங்கன்னு தெரியும். பட் ஓரளவு சில பேர் விஷயம் தெரிஞ்சாலும் அமௌண்ட்டை குறைச்சி செய்கிறதுக்காக என்ன செய்கிறது, பச்சை மரம் பலகையை கொண்டு டக்கு அதாவது 1 நாள் 3 நாள் செய்கிற வேலையை இந்த பச்சை மரம், அதாவது காஞ்ச மரத்தில் 3 நாள் செய்கிற வேலையை இந்த பச்சை மரத்தில் ஒரே நாளில் செய்திடலாம். அப்போ யாருக்காவது கூலி போகிறதில்ல, டக்குன்னு கொஸ்ட்டை கொடுத்துட்டு டக்குன்னு குறையாக கொடுத்துட்டு கிளைண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னும் 1 மாதம் 2 மாதத்தில் அந்த கதை வந்து வளைவாக காட்டும். ஸோ இந்த விஷயம் எல்லாருக்கும் கட்டாயம் இந்த வீடியோக்கு பிறகாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கட்டாயம் ஒரு மரம் காய்கிறதுக்கு 4 மாதம் மினிமம் தேவை, மேக்ஸிமம் 6-7 மாதம் இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மரமும் காயும். ஸோ என்னதான் இருந்தாலும் இதுக்கு பிறகு எடுக்கும்போது அந்த மரம் வந்து கட்டாயம் காஞ்ச மரம் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக வந்து இது செய்யலைன்னு சொல்லுங்கள். நாங்கள் வீடு கட்டுவோம், அத்திவாரம் போடுவோம், பிளக் ஒர்க் வைப்போம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன செய்வோம், நிலைக்கு போகும்போது கடைக்காரன் என்ன சொல்லுவான், இருக்கிற மரத்தை தான் தருவான். அப்போ எங்களை வீட்டுக்காரர்களும் ப்ரெஷர் பண்ணிவிடும், கண்ட்ராக்டருக்கும் கஷ்டம். அப்போ என்ன செய்வார், கார்பெண்டரோ இந்த கண்ட்ராக்டரோ இருக்கிற மரத்தை வித்துட்டு வந்துடுவார். அப்புறம் மரம் இல்லாட்டி நாளைக்கு வருது 4 நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அந்த மரத்தை எடுத்து வந்துடுவார். ஸோ ஒன்றும் செய்யலாது, ப்ராக்டிக்கலாக இல்லாட்டி டிலே ஆக பார்க்கும், டிலேயான கிளைண்ட் ப்ரெஷர் பண்ணுவார். ஸோ இருக்கிற பச்சை மரத்தை கொண்டு போட்டு அவங்க வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னால், நாங்கள் அத்திவாரம் வைக்கிறதுக்கு அத்திவாரம் வச்சு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற அதே டைம்லேயே நாங்கள் எங்களோட கார்பெண்டரிங் டீம், அதாவது எங்களோட டிசைனிங் டீம் உடனே இந்த அதுக்கான டீட்டெயில், அதாவது ஃபுல் டீட்டெயில் ட்ராயிங்கை கொடுத்து என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட கார்பெண்டர் டீமுக்கு வந்து அனுப்பிடுவோம். அவங்க என்ன செய்வாங்க, ஆரம்பத்தில் அதாவது இங்கே வீடு அப்போ தான் அத்திவாரமே தொடங்கியிருப்போம், அத்திவாரம் அப்போ தான் போவோம். உடனே எங்களுக்கு ஒரு யார்டு ஒன்று இருக்குது யாழ்ப்பாணத்தில், நாங்கள் அங்கே தான் கூடுதலாக நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம். நாங்கள் என்னென்னு நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா எல்லாருக்கும் அது சில பிரச்சனைகளை வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நாங்கள் என்ன சொல்லுவோம், யார்டுக்கு போய் அங்கே ஒரு மரங்கள் இருக்குது, சில மரங்கள் இருக்குது, உங்களுக்கு வேணுமா இருந்தால் நீங்கள் பர்சனலாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் போடுங்க எங்கே இருக்குது யாருன்னா நான் அது உங்களுக்கு தர்றதுக்கு நான் ஷூராக தருவேன். என்ன செய்யணும்னா யார்டுக்கு போய் அந்த மரத்தை பார்ப்போம். அந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு முன்னுக்கு வரும், 4 மாதத்துக்கு முன்னுக்கு வந்த வரும், 3 மாதத்துக்கு முன்னுக்கு வரும் மரங்களை பார்க்க தெரியும். அந்த யார்டுக்கு போய் அந்த யார்டில் உள்ள மரங்களை வெட்டி அதை நாங்கள் அவங்களுக்கு காட்டின பிறகு எங்களுக்கு அதில் வெட்டி கொடுப்பினோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு போய் இவங்க மூலமாக பெர்மிட் இருக்கிறாங்களோட போய் அங்கே காட்டி இந்த மரத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டி, அதாவது எங்களோட ஒர்க் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட கதவு ஜன்னல் வேலை இன்னொரு பக்கம் போய் கொண்டிருக்கும். ஸோ எங்களோட ஒர்க் எடுத்துகிட்ட 3 months இல்லாட்டி 4 months போனால் பிறகு அது ஏற்கனவே காஞ்சி தான் இருக்க போகுது. திருப்பியும் நாங்கள் நல்லா காய வச்சு அந்த ஒர்க்கை கொண்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ண ஒரு வீட்டில் தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களோட கதவு ஜன்னலில் பார்க்கும்போது பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையும் இந்த வீடியோ பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலையுமே அடையாளம் தெரியாது. இதை பார்க்குற ஒரு ஆள், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுக்கு இதை பார்க்க தெரியும், ஓகே இது வந்து ஒரு காஞ்ச பலகை தான் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு ரினோவேஷன் செய்கிற வீடு, இதில் வந்து பழைய ஃப்ரேம்ஸை வந்து நாங்கள் அப்படியே தான் வச்சிருக்கிறோம். இதில் சின்ன டிஃபெக்ட் இருக்குது, இதெல்லாம் வேம்பால் செய்தது. ஆனால் பார்க்கும்போது ஓகே அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஆனால் அந்த கதவு எல்லாமே வந்து டீக்கால செய்யப்பட்டாது, அதாவது டீக்கால செய்யப்பட்டதுன்னு உங்களுக்கு பார்க்குறதுக்கு விளங்கும். ஸோ இதுதான் இங்கே பார்க்குறதுக்கு தெரியும் இது எவ்வளவு காயப்படுறது. அதாவது இப்போ தான் இதை நாங்கள் பெயிண்டே அடிக்க இல்லை, நாங்கள் ஜஸ்ட் இது சேண்டை பண்ணி தான் வச்சிருக்கிறோம். ஸோ இது எவ்வளவு காஞ்ச பலன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுக்கு வந்து பார்க்குறதுக்கு விளங்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், கட்டாயம் ஒரு கதவோ ஜன்னலோ நீங்கள் செய்யும்போது அது காஞ்சதாக தான் இருக்கணும். காஞ்சதாக இருந்தாலும் சில வேளை சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை தேக்கோ முதிரையோ காயாட்டியும் முரலோ பச்சையாக செய்தாலும் அது கிட்டத்தட்ட நின்று பிடிக்கும். ஆனால் நீங்கள் இந்த மகோனியில் மட்டும் பச்சை பழைய செய்து வந்து போட்டிங்கன்னு சொன்னால் சரியாக 3 மாதத்தில் அவர் அழகாக நெளிஞ்சு நடனம் ஆட தொடங்குவார். ஸோ அதால் டீக்காக இருந்தாலும் முதிரையாக இருந்தாலும் ஓரளவு நல்லா இருந்தால் பரவாயில்லை. ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் என்ன சொல்கிறேன்டா, அதையும் நீங்கள் காய வச்சு கொண்டு இதில் போடுவீங்களா இருந்தால் வேலை செய்கிறவங்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் நல்ல காம்பேட்டர் அதை செஞ்சு தருவார். ஆனால் ஃபிக்ஸ் பண்ண பிறகு எந்த ஒரு சின்ன ஒரு
வளைவையுமே வந்து கொடுக்காது. ஸோ இதில் வர டிஃபெக்ட் என்னென்னு சொன்னால் வளைகிறது, அந்த வளைகிறதுக்கான காரணம் வந்து கதவு ஜன்னல் வந்து காயாது. ஸோ கட்டாயம் நீங்கள் காய வச்சு செய்யணும். அதுக்காக நேற்று வர்ற மரம், முந்த நாள் வர மரம், நாளைக்கு வர மரம், நான் இப்போ வாங்க அங்கே வாங்க சில யாருகளை சொல்கிற விஷயத்த கடைசி வரைக்கும் நம்பி போகாதீங்க. நீங்களாம் முடியும் கஷ்டம் தான், இப்படி செய்கிறேன்னா கஷ்டம் தான், ரேட் கூட தான் மற்றதோடு செய்யும்போது. ஆனால் பச்சை மரம் வந்து ஒரு ரேட் போதுண்டா, இந்த காஞ்ச மரத்துக்குன்னு ஒரு சனி டிமாண்ட் இருக்குது. அப்போ சில பேர் நான் கொட்டேஷன் கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு கதவுக்கு ஒரு 30,000 கொடுக்குறாரு, இன்னொருத்தர் வந்து 45,000 கொடுக்குறாரு. நாங்கள் எங்களோட மைண்ட் எப்படி போகும், இந்த 30,000. ஆனால் அந்த 30,000 கொடுத்த ஒர்க் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதத்தில் போகும். இந்த 45,000 கொடுத்த ஒர்க் வந்து இப்போ காலகாலமாக அப்படி இருக்கும். எதில் வேணுமானாலும் மிச்சம் பிடிக்கலாம், என்ன வேணாலும் மிச்சம் பிடிக்கலாம். அந்த கதவு ஜன்னல் மட்டும் மிச்சம் பிடிக்க வலிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடே இல்லாமல் போன்றதான் சொல்லலாம். ஏன்டா ஒரு கதவு ஜன்னலுக்கு என்ன தான் இருக்கோ என்ன இல்லையோ, எப்படியெல்லாம் நாங்கள் மோடிஃபை பண்ணுறோமோ, ஆனால் இந்த கதவு ஜன்னல் தான் ஒரு வீட்டுக்கான அழகையே கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு கதவு வந்து ஒரு வீட்டுக்கோ ஒரு பில்டிங்குக்கோ எந்தளவுக்கு கதவு ஜன்னல் கூடவா வருதோ, எந்தளவுக்கு வெண்டிலேஷன் கூடவா வருவோ, அந்தளவுக்கு வந்து இந்த வீடு வந்து வடிவாக இருக்கும். ஸோ அந்த வடிவ வரதுக்கு வர்ற அந்த கதவு ஜன்னல் நாங்கள் மிச்சம் பிடிச்சோ, இல்லாட்டி லோக்கல் பள்ளியில் கொண்டு போட்டோ, விஷயம் தெரியாத வீடை கொடுத்தோ நீங்கள் சேவிங்களாக இருந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்றதை என்ற கருத்து. நிறைய பேர் பற்றி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஐயோ நாங்கள் இப்படி பார்க்கல, இது செய்யலேண்டு. இதுக்கு பிறகு நீங்கள் ஓகே பரவாயில்லை, ஆனால் இதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு வீடு கட்டலாம், இன்னொரு பில்டிங் கட்டலாம். இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் வச்சுக்கொள்ளுங்க. நான் கண்ட்ராக்டருக்கும் இந்த விஷயத்தை சொல்கிறேன், சில கார்பெண்டர்ஸுக்கும் பார்க்கும்போதும், இல்லை சில புது கிளைண்ட் இல்லாட்டி வீடு கட்ட போகிற ஆட்கள் வந்து கட்டாயம் இந்த மரத்தில் வந்து நீங்கள் எப்பயுமே பிழைய விடாதீங்க. இந்த காஞ்ச மரத்தையும் நீங்கள் கட்டாயம் பாவீங்க. காஞ்ச மரத்தை யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு நீங்கள் கொடுங்கன்றதான் எங்களோட ஒரு ரிக்வஸ்ட் என்று சொல்லலாம். ஓகே விவாஸ், இப்போ நான் சொன்ன விஷயத்தோட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அந்த பிஞ்சு மரம் முத்துன மரம்னு சொல்லி. அப்போ பச்சை மரம் வேறு காஞ்ச மரம் வேறு, அதை நாங்கள் வெட்டின பிறகு நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இந்த பிஞ்சு மரம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இந்த வயது குறைந்த மரங்களை நாங்கள் வெட்டலாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. எந்த அளவுக்கு நல்ல முதிர்ந்த மரமாக இருக்கோ அதில் உள்ள அந்த மரத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி அதை வெட்டினா மட்டும்தான் அதில் வர அந்த கதவு ஜன்னல் வந்து உறுதியாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பாருங்கள், ஒரு பழைய காலத்து வீடு, ஆனால் இந்த நிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கவே தெரியும், இது வந்து கிட்டத்தட்ட முதிர்ந்த மரம். அதாவது இது வந்து அதாவது இந்த வீடை நாங்கள் ரினோவேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கவே தெரியும், உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி. இது தேக்கலானப்பட்டது, இதை பார்க்கவே தெரியுது. இது வந்து என்னென்னு சொன்னால், இது நாங்கள் முதிர்ந்த மரம் தான், ஆனால் பழைய காலத்து முதிர்ந்த மரம் அளவுக்கு இல்லை. இப்போ அப்படி வாரதும் இல்லை, இப்போ அதை செய்யவும் மேலாது. என்ற எல்லா மரத்தும் கிட்டத்தட்ட வரும்போது வெட்டுறாங்க. ஆனால் முடிஞ்சளவு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால், முடிஞ்சளவு காஞ்ச மரத்தை வச்சு செய்கிறது நல்லா. இன்கேஸ் முதிர்ந்த மரத்தை வெட்டி செய்கிறது இன்னும் நல்லமாக இருக்கும். ஆனால் முடிஞ்சளவு நீங்கள் பச்சை மரத்தை வெட்டி செய்கிறத விட காஞ்ச மரமாக செய்யுங்க. அதுலேயும் நல்ல உங்களுக்கு முதிர்ந்த மரமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபினிஷை வந்து கொடுக்கலாம். பட் இது வந்து ப்ராக்டிக்கலாக ஓகே இல்லைன்றதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அப்படி போகாத சந்தர்ப்பத்தில் கட்டாயம் மரத்தை எடுத்து நான் சொன்ன மாதிரி முதல்ல ஷேர் பண்ண மாதிரி காஞ்ச மரத்தை வச்சு நீங்கள் செய்யும்போது எந்த ஒரு பிள்ளையுமே இதில் வராமல் இருக்கும். ஓகே விவாஸ், இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னா எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த மரங்களை யூஸ் பண்ணால் நல்ல மாதிரி சொல்லி. அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு தேக்கு இல்லாட்டி முதிரையில் போகிறது நல்ல. வேம்புலையும் போகலாம், கொஸ்ட் வைஸ் போகலாம். பட் வேம்பை விட அது ரெண்டுக்கு வந்து ஹை கோஸ்ட்டாக இருக்கும். சில வேளை உங்களுக்கு கொஸ்ட் வந்து தான் உங்களுக்கு வித்தியாசம். உங்களுக்கு கொஸ்ட் அந்த தேக்குக்கும் முதிரைக்கும் போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னால் உங்களோட அடுத்த சைட் வந்து கட்டாயம் வேம்பாக இருக்கணும். இந்த வேம்பையும் தவிர்த்து அடுத்த யாழ்ப்பாணத்தை கொடுக்குற அடுத்தது என்னென்னு சொன்னால் அதுதான் மகோவனி. இந்த மகோவனி என்னென்னு சொன்னால் அதில் ஊர் வேம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது யாழ்ப்பாணத்தில் வர்ற வேம்பு, யாழ்ப்பாணத்தில் வர மகோவனின்னு சொல்லி வேறு மரங்கள் இருக்குது. இதே மகோவனி அங்கே அன்றது பக்கம் அங்கே வேறு பக்கம்லாம் இருக்குது. பட் அதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேக்குக்கும் இந்த மகோவனிக்கும் எப்படி ரேட் டிஃப்ரெண்ட் ஆக போகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 25% தான் கிட்டத்தட்ட வித்தியாசம் வரும். அதாவது மகோவனிலையும் லோக்கல் மகோவனி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா 3 மடங்கு மாதிரி வித்தியாசம் வரும். அதாவது மகோவனி கிட்டத்தட்ட ஒரு 25,000 சொன்னால் தேக்கு கிட்ட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 75,000 இருக்கும். ஆனால் அது நல்லதாக இருந்தால் கிட்டத்தட்ட நல்ல மகோவனியை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் இருந்தால், அதாவது ஊர் மகோவனி, அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள மகோவனியை செலக்ட் பண்ணுவோம் இருந்தால் அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதோட ப்ரைஸும் கிட்டத்தட்ட 20% தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே விவாஸ், இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் டீக் போகலாம், முதிரை போகலாம், மகோவனி நான் சொன்ன மாதிரி நல்ல மகோவனி போகிறது தான் நல்லா. அப்படி இல்லாட்டி வேம்பு, பாலைக்கு போகலாம். வேம்பு அதை விட கொஞ்சம் உறுதியாக இருக்கும், அதை விட கொஞ்சம் குறைவான குவாலிட்டி தான் பாலை. பட் காலங்காலமாக கிடைக்கும். ஆனால் இதுக்குள்ளே அந்த கலரை வந்து அது காட்டாட்டியும் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும். கொஞ்ச நாள் போக போக தேக்க விட கொஞ்சம் உறுதி குறைவாக இருந்தாலும்
கொஞ்சம் காலத்துக்கு அது நின்று பிடிக்கும்ன்றதான் எந்த இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த மகோனியை போட்டிங்கன்னா கொஞ்சம் குறைவாக போட்டாலும் சில வேலை வெடிக்க பார்க்கும். அதெல்லாம் வந்து எந்த சஜஷன், நீங்கள் தேக்கு முதிரைக்கு போங்க, அப்படி இல்லாட்டி மகோனியை தவிர்த்து வேம்புக்கு போங்க. ஏன்னா அந்த மகோனிக்கு வந்து கூடுதலான இந்த டிமாண்ட் வந்து இல்லாதனால எங்களுக்கு சரியாக பார்த்து வாங்க இயலாட்டி நீங்கள் வேம்புக்கு போகிறது தான் நல்லதாக இருக்கும். இதே நீங்கள் ஹெட்டன் பக்கம் அப்படி இருப்பீங்களா இருந்தால் தேக்கு முதிரை வந்து நாங்கள் இங்கேருந்து தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகிற கொஸ்ட்டை பார்க்கும்போது நீங்கள் இங்கேருந்து மகோனி அந்த இதுகளில் நீங்கள் அங்கேயே ஆர்டர் பண்ணி எடுக்கிறது வந்து நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட்டோட கொஸ்ட்டை வந்து நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் இங்கேயே நாங்கள் ஆர்டர் பண்ணி நிறைய விலைகளை செய்கிறதால இங்கேருந்து அது மகோனியாக இருந்த என்ன, தேக்காக இருந்த என்ன, வேம்பாக இருந்த என்ன, நாங்கள் இங்கே இருந்து அதுக்கான பெர்மிட்டை போட்டு தான் நாங்கள் கண்டியிலையும் நாங்கள் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் கொழும்பாக எடுத்தாலும் அங்கேயும் தேக்கு ஓகே, பட் கொழும்பில் வர அந்த வெக்கை வந்து அங்கே இல்லாததால் நீங்கள் அங்கேயும் வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் இந்த மகோனியை யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மகோனி இங்கே யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து நிறைய பேர் விரும்புறதும் இல்லை, நிறைய பேர் கதைகளை விற்கிறதும் இல்லை. ஆனால் அது வந்து வெடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கூடவா இருக்கிறதால. ஸோ நீங்கள் கண்டி ஹேட்டன் கொழும்பாக இருக்கும்போது கொழும்பில் இருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் மகோனிக்கு போகிறது நல்லா. இந்த பக்கம் அதாவது வடமாகாணம் பக்கம் இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் போகிறது தேக்கு இல்லாட்டி வேம்பு முதிரை போகிறது நல்லா இருக்கும். அதையும் தாண்டி இல்லை இந்த தேக்கு முதிரை தான் வேணும்னு சொன்னால் அதில் கொஸ்ட் வந்து கூடவே இருக்கும். பட் அந்த பக்கம் அவ்வளோ போகணும்னு இல்லை, பட் எனக்கு அதுதான் வேணும்னு சொன்னால் நீங்கள் எதை விட கொஸ்ட் கூடவே இருந்தாலும் சில பேர் அதை விரும்பி கேட்குறதால நீங்கள் அதுக்கு போகிறது நல்லது. ஓகே விவாஸ், இப்போ நான் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததால சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். கிட்டத்தட்ட ஒரு 80% ஐடியாவும் இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலன்னு சொன்னால் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி எந்த டைம்லேயும் வந்து எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட கான்டாக்ட் நம்பர் இதில் ஷேர் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி வெப்சைட் மூலமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், யூடியூப் மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக் மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மூலமாக எல்லா லிங்குமே வைட் அண்ட் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அடிச்சிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு டைம் நீங்கள் கான்டாக்ட் பண்ண மூலமாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணோம். இல்லாட்டி உங்களோட ப்ரொஜெக்ட் செய்யணுமா இருந்தாலும் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் அதை வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ இந்த கதவு ஜன்னலை பொறுத்த வரைக்கும் இதில் அடுத்து நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரியான பிள்ளைகளை நீங்கள் விட மாட்டீங்க என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு முழுக்க ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு நாலேஜை கொடுத்துருக்கும் என்று நம்புகிறோம். எங்களுக்கும் இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்ததில் வந்து நாங்களும் மிக்க சந்தோஷமாக இருக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் எப்படி ஃபினிஷிங் செய்ய போகிறோம், இதில் பெயிண்டிங் எப்படி இருக்க போகுது, அது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணால் அதுக்கான டைம் வந்து இருக்காது, உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இதில் பெயிண்டிங் எப்படி இருக்க போகுது, அதை ஃபினிஷிங் என்னென்ன மாதிரி இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான ஃபினிஷிங் செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன முறையில் செய்கிறது, அது எப்படி பிழைகள் வர்றது, அந்த பிழைகளை எப்படி தவிர்க்கலாம், அந்த பிழைகளில் உள்ள இதை அதுக்கு அதிலிருந்து எப்படி நாங்கள் லேர்ன் பண்ணலாம்ன்ற விஷயங்களை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து எங்களை நீங்கள் தொடர்பு இருங்கள். எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காட்டி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் லைக் பண்ணியிருக்காட்டி கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட நீங்கள் இணைப்பில் இருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கேட்டதுக்கு வந்து மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.